ஸோ அதிரடியாக இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க் வச்சுருக்காங்க. பயங்கரமான ஒரு கேப்டன்சி டாஸ்க்கு. இது ஒரு என்டியூரன்ஸ் டாஸ்க்கு. ஸோ ஒரு பெரிய மதில் இருக்குது, கேப்டன்சி மதில்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் நிறைய பின்ஸ் கொடுத்து அந்த பின்ஸில் கால் கை அப்படி எதையாவது வச்சு பிடிச்சி இந்த 4 பேரும் நிற்கணும். யாரெல்லாம்னா கானா வினோத், சபரி, அப்புறம் எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா, இவங்க 4 பேரும் நிற்கணும். சுபிக்ஷாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாவம் பிடிச்சி. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் பண்ணுறது வந்து கொஞ்சம் நிற்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கானா வினோத், எஃப்ஜே 2 பேருமே டாஸ்க் பீஸ்ட்டு. அவங்க கூட நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 2 நிற்கிறாங்க. நின்றுட்டு ஒருத்தராக வந்து அதில் ஏதாச்சும் ஒரு பின்னை உருவும் போது அவங்க அது காரணம் சொல்லிட்டு உருவணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சுபிக்ஷாவோட பின்னை உருவிட்டேன்னா சுபிக்ஷாவுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிற்கிறது. இப்போ ரம்யா வந்து சுபிக்ஷாவோடது உருவுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து இந்த இதை டீல் பண்ணிக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உருவுறாங்க. பிரஜன் வந்துட்டு இவங்கள சுபிக்ஷாவோடது உருவுறது மாதிரி தான் இருக்குது. அமித் வந்து எஃப்ஜேயோடத உருவுறாரு. கமருதீன் வந்து சபரியோடத உருவுறாரு. ஏன்னா கமருதீன் வந்து அந்த பார்வதிக்கு அடிப்பட்டதுலேருந்து சபரி மேலே சமகாண்டில் இருக்கார். ஸோ சபரியோடத உருவுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து சபரியோடது உருவுறது மாதிரி இருக்குது. வியானா வந்து கானா வினோத்தோடது. ஏன்னா வியானாக்கு அந்த கானா வினோத் சுகர் கொடுக்காததுலேருந்தே கானா வினோத் பைத்தியமே பிடிச்சிருச்சு. கானா வினோத்னு தூக்கத்தில் எழுப்பினா கூட கானா வினோத் பற்றி தான் பேசுகிறாங்க. அதனால் கானா வினோத்தோடதை எடுக்கிறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு சபரி கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா சபரிக்கு சப்போர்ட்டே கிடையாது. டெஃபினட்டாக வைல்ட் கார்ட்ஸ் மோஸ்ட்லி உருவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கானா வினோத்தோ எஃப்ஜேயோ தான் கேப்டனாக வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சபரி வரவும் வேண்டாம். ஏன்னா வந்து வச்சு அவரை போட்டு வறுத்து தாளிக்கிறாங்க. அதுக்கு அவர் வராமலே இருக்கிறது பெட்டர். கானா வினோத்கிட்ட எதுவும் நடக்காது, லேஸில் நடக்காது. அவர் அதுக்கு மேலே எகிரிடுவார். 1 லைன் கவுண்டர் போட்டு அடித்து உட்காத்தி வச்சுருவார். ஸோ இவங்களெல்லாம் அடக்க முடியும்னா ஆக்சுவலாக எஃப்ஜேக்கு முடியும், பட் எஃப்ஜேக்கு சப்போர்ட் கிடையாது. அதனால் கானா வினோத் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யார் வரணும்னு தோணுது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.